ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீஸ் மேக்ரோனி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாக்கெட் சீஸ் மேக்ரோனி வாங்கியிருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1.25 கப்பு. கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணாமல் தண்ணியை மட்டும் அளந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சீஸ் மேக்ரோனியை அதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன், உள்ளதுலேயே சின்ன பாக்கெட்டு. அது ஒருத்தருக்கு போதும் தாராளமாக. இது 100% ரவைன்னு போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரவா டேஸ்ட்டு தான் வந்துச்சு. இப்போது இந்த பாக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக அந்த தண்ணியில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பாக்கெட் உள்ளாரையே டேஸ்ட் மேக்கர் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் ஃபுல்லாக போட்டுடணும். அந்த தண்ணியிலையே போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டிகள் விழுற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பில் வைக்காமலே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டிகள் இல்லாமல். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கார்ன் சேர்த்துருப்பாங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு நல்லா கிண்டி விடணும். நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுமே அப்படியே பொங்கி பொங்கி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டால் போதும். நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தான், டக்குன்னு குக் ஆயிரும். ரொம்ப அதிக நேரம்லாம் தேவைப்படாது. இன்றைக்காவது நம்ம அவசரத்துக்கு இதை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவு ஒருத்தருக்கு தாராளமாக போதும். நான் இதை எனக்கு மட்டும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.